இந்த பைரவியில சிந்துவோட பர்த்டேக்கு இன்னைக்கு சூப்பர் கிஃப்ட் கிடைச்சிருச்சு. என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. பைரவி சிந்துக்கு விஷ் பண்ணிட்டு அம்மா அப்பா நேர்ல வந்து வாழ்த்து சொல்றதுக்கு வர்றாங்கன்னு சொல்றாங்க. சிவாக்கு உனக்கு பிறந்த நாள்னு தெரியுமாமா அப்படின்னு அன்னபூர்ணி கேட்க தெரியாதுன்னு சிந்து சொல்றாங்க. சரி சொல்லிக்கலாம் வா, உனக்கு நான் ஸ்வீட் பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. சிவா எதிரில வராரு. இன்னைக்கு சிந்துக்கு பிறந்தநாள் உனக்கு தெரியாதாடா, நீ ஒரு வாழ்த்து கூட இன்னும் சொல்லலையா? இப்ப சிந்துக்கு வாழ்த்து சொல்லு அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு தயங்கிட்டு அதுக்கப்புறம் சிவா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ரொம்பவே கோபமா சொல்றாரு. ஏண்டா இப்படியா வாழ்த்து சொல்றது, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்ல அப்படின்னு அன்னபூர்ணி மறுபடியும் சொல்றாங்க. வேற வழியே இல்லாம சிவா லைட்டா சிரிச்சுட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. சிந்துவை அரெஸ்ட் பண்ண போற சந்தோஷத்துல சிரிச்சாரோ என்னமோ. சிந்துக்கு செம்ம சந்தோஷம். அதுக்கப்புறம் அன்னபூர்ணி போய் பாயாசம் செஞ்சு எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்ததோட இல்லாம சிந்துக்கு ஊட்டியும் வர்றாங்க. இதை பார்த்து பைரவி, சிவாவோட அப்பா, காயத்ரின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சிவா மட்டும் செம்ம கடுப்பாகிறாரு. அதுக்கப்புறம் பைரவி போய் சிந்துக்கு பாயாசம் ஊட்டுறாங்க. அன்னபூர்ணி சும்மா இருப்பாங்களா? சிவா கிட்ட நீயும் கொஞ்சம் பாயாசம் சிந்துக்கு ஊட்டு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ரொம்ப நேரம் தயங்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஊட்டியும் வர்றாரு. செம்ம கடுப்பா செம்ம கோவமா பாயாசத்தை ஊட்டி வர்றாரு. ஆனா சிந்துக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை. எப்படியோ சிவா ஊட்டி விட்டுட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. மகா எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னடா இவன் அன்னபூர்ணி சொன்னதெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு பேசுறாங்க. திடீர்னு வெளியே ஜீப்பு சத்தம் கேக்குது. என்னடா வெளியே ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு சிவா, அன்னபூர்ணி, மகான்னு எல்லாரும் வாசலை பாக்குறாங்க. அப்புறம் பார்த்தா ரேகா வந்து இறங்குறாங்க. என்ன நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு அன்னபூர்ணி விறுவிறுன்னு போய் என்னன்னு கேக்குறாங்க. இங்க சிந்துங்கிறது யாரு அப்படின்னு கூப்பிட்டு சிந்துவை மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு லுக்கு விடுறாங்க ரேகா. சிந்து சிவாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு ஸ்னேகா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால சிந்துவை கூட்டிட்டு போய் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு சிந்து, பைரவி பயங்கரமா ஷாக்காக சிவாவும் மகாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸ்னேகா ஏதோ பொய் புகார் கொடுத்துருக்கா, இதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. அவங்க எந்த பொய் புகாரும் கொடுக்கல. சிவா சிந்துவை கடத்தவும் இல்லை, சிந்துவை கல்யாணம் பண்ணவும் இல்லை, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு ரேகா சொல்றாங்க. இதை கேட்டு இன்னும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. இந்தாங்க அரெஸ்ட் வாரண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. பைரவி அதை எடுத்து ரீட் பண்ணியும் பாக்குறாங்க. பைரவி ஏதாவது சொல்லிட மாட்டாளா அப்படின்னு சிந்து பைரவியே பார்த்துட்டு இருக்காங்க. பூர்ணி அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது, சிந்து அப்படியெல்லாம் பண்ண மாட்டா அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. சிவா கிட்ட திரும்பி என்ன சிவா இதெல்லாம், ஸ்னேகாக்கு கால் பண்ணி புகாரை வாபஸ் வாங்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சிவா தான் ஒண்ணுமே பேச மாட்டாரே, எதுவுமே பேசாம நிக்கிறாரு. நான் லாயரை வர சொல்றேன் அப்படின்னு அன்னபூர்ணி சொல்ல, எதா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க, நீ கிளம்புமா அப்படின்னு சொல்றாங்க ரேகா. ரேகா சொல்றதெல்லாம் கேட்க கேட்க சிந்துக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. பயம் மூஞ்சில தாண்டவம் ஆடிட்டு இருந்தது. அதுவும் ஆதாரம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் சிந்துவோட மூஞ்சியை பார்க்கணுமே. ரேகா அங்க இருந்த போலீஸ் கிட்ட சிந்துவை ஜீப்ல ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் சிந்து சும்மா இல்லையே, அந்த ஸ்னேகா ஏதோ பொய் சொல்லிதான் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, நான் ஒண்ணுமே பண்ணல, நான் சிவாவை ஏமாத்தல அப்படின்னு கத்துறாங்க, கதறாங்க. ஆனா யாருமே எதையுமே கேட்கற மாதிரி இல்ல. ரேகா கூட்டிட்டு போய் அவங்கள ஜீப்லயும் ஏத்துறாங்க. சிவா எல்லாத்தையும் நின்னு நிதானமா ரசிச்சுட்டு இருக்காரு. மகாக்கும் எசக்கிக்கும் சொல்லவா வேணும், ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னடா ஸ்னேகா செம்ம கிஃப்டா அனுப்பிட்டா, இந்த கிஃப்டை இனிமேல் வாழ்க்கையில சிந்து மறக்கவே மாட்டா, இந்த நாளை எப்பயுமே அவ மறக்க மாட்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அன்னபூர்ணி சிந்து கிட்ட நீ ஒண்ணு கவலைப்படாதமா, நாங்க பின்னாடியே வந்துடுறோம், நான் லாயரை கூட்டிட்டு வந்துடுறேன், உன்னை நான் வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சிந்து கதற கதற அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு ஜீப்ல ஏத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போறாங்க ரேகா. இனிமேல் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதுதான் நடக்கும் சிவா, வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சிவாவை கூப்பிடுறாங்க மகா. சிந்துவை ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே அன்னபூர்ணி ஒரு கார்ல போறாங்க. சிவாவும் அவங்க ஃபேமிலி ஃபுல்லாவும் ஒரு கார்ல கிளம்பி போறாங்க. சிந்துவை ஒரு வழியா அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. பைரவி கிட்ட அன்னபூர்ணிய அம்மா அப்பாக்கு தகவல் சொல்லிட்டியாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்னு சொன்னோன்னே அவங்க அம்மா அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணுக்கு வெளி உலகமே தெரியாதே, அவளை போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்காங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு பேசுறாங்க. ஸ்னேகா தான் ஏதோ பண்ணிருக்கா, அவளை வெளியே கூட்டிட்டு வந்துடலாம், கவலைப்படாதீங்கன்னு அன்னபூர்ணியும் சொல்றாங்க. ஸ்னேகா சிவாக்கு கால் பண்ணி நான் டிஎஸ்பி ஆஃபீஸ்ல தான் இருக்கேன், நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. இதோ நான் வந்துட்டேன், வெளியே தான் இருக்கேன், உள்ள வந்துடுறேன்னு சொல்றாரு. மகா சிவா கிட்ட இன்னியோட உன்னை பிடிச்ச சனி ஒளிஞ்சது சிவா, அப்படியும் சிந்து தான் தப்பு பண்ணான்னு ரேகா நிரூபிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சிந்து பயங்கரமா அழுவா. அதை பார்த்துட்டு அன்னபூர்ணி உன்கிட்ட சொல்லுவா, சிந்துவை எப்படியாவது ஏத்துக்கோ அப்படின்னு உன்கிட்ட கெஞ்சுவா. அன்னபூர்ணி அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு சிந்துவை ஏத்துக்காத சிவா அப்படின்னு மகா சொல்றாங்க. சிவா கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேமா, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவளுக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத தண்டனையை நான் தருவேன் அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. இசக்கியும் மகா கிட்ட சிவா மாப்பிள்ள கொலை காண்டுல இருக்கான், கண்டிப்பா மன்னிக்க மாட்டான், இனி நம்ம சிந்துவும் அன்னபூர்ணியும் கூனி குறுகி நிக்கிறத ரசிக்கலாம் வாக்கா அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போறாரு. சிந்துவோட அம்மா சிந்துவை போய் கட்டி பிடிச்சு அலறாங்க.
ஐயோ உன்னை போய் இப்படி வந்து நிறுத்திட்டாங்களேமா, இந்த ஸ்னேகாவை என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு பேசுறாங்க. பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதே, அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சிந்துவோட அப்பாவும் பேசுறாரு. சிந்து பண்ணதெல்லாம் தெரிஞ்சா இவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு பாக்குறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. சிந்து பண்ண எல்லாத்தையும் ரேகா வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்களா? சிந்து மாட்டிப்பாங்களா இல்ல ஏதாவது பொய் சொல்லி தப்பிப்பாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.